வாங்கம்மா ராணி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கம்மா. வணக்கம் என்று சொன்னால் வாழ்வதற்கு வணங்குகிற பிள்ளைதான் செழித்தோம். இந்த உலகத்திலே பெரிய மரியாதை. மரியாதை என்பது கடையில காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. மரியாதை ஒருவருக்கு கொடுத்தால் அந்த மரியாதை தானா கிடைக்குமா? அப்பேற்பட்ட மரியாதை இப்பேற்பட்ட சூழல் கொடுத்தபடினால என்னைக்கு தீர்க்காயில் வெற்றி சுபேட்சிபதியாக வாழ்வாய் என்று உனக்கு வரம் கொடுத்திருக்கின்றேன். ஏண்டி மனத்துயரத்துடன் இருக்கிறாய்? சத்தத்தை அடக்கு. குடும்பம் சரி. என்ன குடும்பம் சரியில்லை? என்ன அப்ப மட்டும் போக? ஆமா, போக கூடாதுதான். ஏன் போன? சரியில்லை, நாளைக்கு அப்ப மட்டும் போயிருக்கோம். அந்த வாங்கிட்டு போய் என்கிட்ட வர ஆசைப்படுறோம். ஒப்பனா என் பீசனை போட்டு நீ சம்மதிச்சுக்கிட்டியா? அதுக்கு இப்ப நீ தாண்டி சொன்ன எங்க அப்பா அதுக்கு ஆசைப்படுறாருன்னு, அதுக்குதான் அதுக்கு சம்மதிச்சான்னு கேக்குறேன். எப்படி வைக்க முடியாது? எங்க அப்பனும் 5 பேரும் போகிட்டு போய் மேலமாயா வராடுவோம். நல்லதோ கெட்டதோ தன் கணவனே தெய்வம்னு நினைக்கிறதா பெண்ணு. புருஷன் பொண்டாட்டி சட்டத்தை நீ அங்க போன? சரி, என் பிரச்சனை எப்படி ஒரு மறுமனை கேட்கலாம்? ஏமா அடிச்சா எதுக்காக ஏன் வந்த? நல்லதா கெட்டதா அங்கேயே இருந்து குடும்பம் மாதிரிதான் ஒரு அப்பா சொல்லணும். சொல்லிவிட்டான். மருமம் வந்து தேடிட்டு வந்து வீட்டுக்கு அனுப்பணும். எப்படி கூட பேசலாம். ஏன் அப்படி பண்ணா? என் பிள்ளை என்னோட பண்ண பேசலாம் பேசலாம். அப்படியா? நம்ம பிரச்சனை முன்ன பின்ன ஏதாவது 2 ஒப்பாரி சொன்னேன். ஆமா, இந்த குடிகார நக்குளுக்கு தான் அந்த ஒப்பாரி சொன்னேன். இந்த நக்கிய குடிச்சுட்டு எங்களை ஈத்து போட்டு வைப்பான். அங்க போய் நாங்க ஓடு வாங்கிட்டோம். எம்மாடி, பெண்களா பிறந்தால் போதாது, புத்தியோடு இருக்க வேண்டுமா? கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. அது யாரு? ஏன்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்கள் அடக்கமா இருந்தது அந்த காலம். இப்ப மிஞ்சிக்கிச்சு. இப்போ ஆண்கள்லாம் பெண்களுக்கு அடக்கமா வாழக்கூடிய காலமாய் போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் இருந்தானா மனைவியோடு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தானா. மனைவி எப்பவுமே புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறது தெரியும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அம்மா எங்க உன் புருஷன்னு கேட்டாராம். அப்போ உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் எங்க போனாரு தெரியலீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ உள்ளவங்க எப்படி சொல்லிருக்காங்க தெரியுமா? அது எங்க போனதோ தெரியல. ஆடு மாடு மேல ஆயிடுச்சு. சரி, அவரு போனதா தெரியல, திரும்பி எப்ப வருவாருன்னு கேட்டுதான். அது எப்ப வருதோ தெரியாது. அவர் அங்க ஒருத்தி சொல்றான். அப்ப சரி, உன் புருஷன் உன் வீட்டுல விருப்பமா என்னதான் சாப்பிடுவாருன்னு கேட்டாராம். எதை போட்டாலும் சாப்பிடும். நாயா? அதுக்குதான் முதல்ல சபை கட்டு வரும்போதே ஒரு பாட்டு வந்தார் தெரியுமா? மதிச்சு நடந்ததெல்லாம் அந்த காலம். அந்த காலங்கிறது வேற, இந்த காலம் வேற. அம்மியில மிளகாய வச்சு அரைச்சி சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க. உரல்ல நெல்லை குத்தி அரிசி எடுத்து சமைச்சு சாப்பிட்டாங்க. வாலி போட்டு தண்ணி அரைச்சு குடிச்ச காலம் அந்த காலம். அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாம் 100 வயசு 110 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்கள். இப்ப 30 தாண்டல. ஏன்? அதர்மம் மிஞ்சி போய் விட்டது, அக்கிரமம் மிஞ்சி போயிடுச்சு. இத கண்டுபிடிச்சா வயசான கேவலா இருக்கிறான். எண்ணாட்டம் முழுவதும் மின்ன போகுது. சொந்த ஊருக்கு தான். இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த பூமியை தோன்ற வரும்போது எங்க பார்த்தாலும் வேற பாட்டுல தான் கிடைக்கும். அதை குடிக்கிறானுல குடிச்சு கூட தூக்கி ஓரமா உடைச்சு போட்டு வரானு. நல்லவங்க கட்டவங்க போவாங்க. கை காலில் குத்திர மாதிரி நினைக்கிறது கிடையாது. அது மட்டுமா? உள்ள குடிக்கும் போதே அப்பா குடிக்காதரா போவாரா வரான்னு சொன்னா கேட்கலாம். குடிச்சு விட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்துக்குவான். எப்படி இதுக்கால உன்னை பெத்து அப்படிப்பா. அதுக்கு உயிரோட போல எப்ப போவானா அங்க போவாது இங்க போவான்னு சொன்னேன்னா இதுக்கால பெத்து அப்படி பாடக்கூடிய போறப்ப இல்லடி. அது காரணம் வேற. அப்ப உள்ள பிள்ளைங்க கேட்டுச்சு. இப்ப இருக்கிறது தாய் தகப்ப பேச்ச கேட்கறது கிடையாது. இந்த ரைஸ் மில் வந்தது போதும், இந்த கிரைண்டர் வந்தது போதும், இந்த பிரிச்சு வந்தது போதும், சக்காட்டு அதுக்கு என்ன கிரைண்டர் மாவு வட்டி பிரிச்சுல வச்சுட்டு 2 எடுத்து ஊத்தி தரலாம். அது திங்கிறது வரும் மழப்ப
சக்கரத்தோட அது இன்னொன்னு கண்டுபிடிச்சு விட்டான். என்ன கேஸாமல கேஸ் சிலிண்டரு ஓட நாட்டுல போய் எழுத்தனை போயிட்டு வந்து எரிவிட்டு காலம் அப்பா அப்பா இப்ப அது டுக்குறா 1500 ரூபாய் போட்டு குடிக்கிறான். சரிவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சேனித்த கரங்களுக்கு இல்ல பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகளமே அதை கண்டிமை போல் காக்க வேண்டும் பெண்ணுணர்வே கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகளமே கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகளமே கனிமை போல் காக்க வேணும் கனிமை போல் காக்க வேணும் கற்பொன்றுதான் பெண்ணின் ஆனா பிறந்தால் அறிவு இருக்க வேண்டுமா அடக்க முடியாது. ஆனா பிறந்தால் அறிவு இருக்க வேண்டுமா பெண்ணா பிறந்தால் புத்தி இருக்க வேண்டுமா ஒரு தாய் தந்தைக்கு ஒரு ஆண் பிள்ளையா பிறக்கிறோம்னா பிள்ளையா பிறக்கிறவன் என்ன செய்ய வேணும் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டுமா இந்த உலகத்துல தாயின் சிறந்த கோயிலும் கிடையாது தந்தை சொல் மிக்க மந்திரமும் கிடையாது தாய் மாதிரி ஒரு கோயில் எங்கேயுமே கிடையாது நீ எத்தனை கோயிலுக்கு மாலை அணிவித்து நடப்பயணம் போனாலும் பஸ்ல போனாலும் நடப்பயணம் மட்டும் சொல்லாத எந்த சாமி ஒரு நடந்து வாடுன்னு சொல்லுங்க. எப்படி சொல்றது சக்காலத்து தம்பி மஞ்ச மாலை போட்டுக்கிட்டு மஞ்ச போட கட்டிக்கிட்டு கையில ஒரு கக்கா பூச்சாடி சத்தியக்குள்ள கட்டணும் அது மஞ்ச தெரியக்கூடாது அது துணி போட்டு கட்டிக்கிட்டு சமயம் கொஞ்சம் நடந்து போறது எம்பருக்கு வேக நடப்பா பொறுமையா கால அத்து போயிடும் திரும்ப அங்க இருந்து வருவான் பைபாஸ் ரோட்ல பைபாஸ் ரோட்ல அங்க இருந்து வருவான் அவன் என்ன நினைச்சுட்டு வருவான்னு தெரியுது இவன் ஓரமா பொறுத்த அந்த நடுவுல பொறுத்தபடி அவன் விட்டு ஏற்றி தூக்கி கடிச்சுட்டு சமயபுரத்துக்கு போனோம்னு நடப்போம் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு மாலை போடு வெறுவேடு பஸ்ல ஏறி போய் பஸ்ல வந்து இப்ப 2 விபத்து நடந்து போச்சு இப்போ ஐவேத குடிதான் ஒரே நல்ல 3 புள்ள ஆம்பளை புள்ள ஒரே குடும்பம் சித்த மாமா பெருப்ப மாமா ஒரே குடும்பம் 3 பாடியும் ஒன்னா போகுது ஏன்னா மாலை போட்டுக்கிட்டு சக்கரத்துல நடந்து போனீங்க ஏய் வாடி 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 அப்படி தாய் தந்தை ஒரு கோயிலா நினைத்து பிள்ளையா பிறந்தவன் ஆண் பிள்ளையா பிறக்கக்கூடிய தாய் தந்தைக்கு என்ன கடமை செய்யணும் ஏமா சத்தப்படாதீங்க என்ன செய்ய வேணும் தெரியுமா எங்க போய் சுத்தி வந்தாலும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் தன் தாயை ஒரு கோயில நினைத்து ஒரு பிள்ளையாருக்கு கூட வணங்கி இருந்தால் கடைசி நேரத்துல தாய் தந்தை இறக்கும் பொழுது அந்த பிள்ளையா பிறந்த இந்த 300 நாள் அங்கத்துல ஒரு தாயார் நம்மளை சுமந்து நம்மளை பால் கொடுத்து வளர்த்த தாயை நினைத்து கடைசி காலத்துல 2 காலம் நடந்த அப்பா அம்மா நடக்க முடியாம காலத்துல ஒரு பூச்சை முடிக்கிட்டு 3 காலம் நடக்கும்போது சிந்திக்க வேண்டுமா என்ன சிந்திக்க வேண்டும் நம்மளை பெற்றெடுத்த தந்தை நம்மளை பெற்றெடுத்த தாய் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் நல்ல ஆடை கொடுக்கணும் நல்ல படுக்கை எடுக்கணும் நல்ல முறையில கண்கலங்காம பார்த்து ஒரு தாய் தந்தை எந்த ஒரு பிள்ளையா பிறந்தவன் தூக்கி அடக்கம் செய்கிறானோ அந்த உயிரானது தன்னை விட்டு முதல்ல தாய்க்கு மனமெல்லாம் சந்தோஷம் ஏற்பட்டு என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லுமா சோறு போட மாட்டான் அடிச்சு உதைப்பான் திட்டுவான் வீட்டை விட்டு வெளியில துரத்துவான் எத்தனையோ தாய் தந்தைகள் எத்தனையோ இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல போக்குவரத்துல பாக்குறோம் பிச்சை எடுத்துக்கிட்டு பஸ்ல அலையுது அந்த மாதிரி நக்கித்தான் முன்ன போறான் சொல்லு ஏன் சொல்ல வந்தேன்னா இந்த தாயினுடைய மனமெல்லாம் நொந்து மனமெல்லாம் வேதனை அடைந்து ஆனா படுவாவி என்னை இப்பேற்பட்ட உன்னை சுமப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டனே நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மனம் கோணிடுச்சுனா அந்த பிள்ளை நல்லாவே இருக்காது அதான் தாயினுடைய சாபம் கொல்லாதது தாயின் சிறந்த கோயிலும் கிடையாது தாய் போல ஒரு கோயில் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அதுபோல ஆண் பிள்ளையா பிறந்தால் அறிவையோடு இருக்க வேண்டுமா பெண் பிள்ளையா பிறந்தால் புத்தியோடு இருக்க வேண்டுமா ஒரு பிறந்த இடத்துல இருந்து ஒரு பிள்ளையா பிறந்தவள் புகுந்த இடத்துல ஒரு இடத்துல கல்யாணம் செய்து கொடுக்கும் போது அந்த கல்யாணம் செய்துட்டு போனாங்க என்ன இருக்கணும் பெருமை எடுத்து கொடுக்கணும் பிறந்த வீட்டு பெருமையா புகுந்த வீட்டுல யார் வீட்டு பிள்ளை வந்துச்சு பரவாயில்ல என்னெல்லாம் அப்படித்தான் வாய்க்கிறாடுவோம் பரவாயில்ல 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 என்ன வீட்டு பிள்ளை வந்து அப்படின்னு அப்படியே வாய்க்கிறாளோ அதுக்குதான் என்னன்னு நான் போய் என் மாமனை வீட்டுல அப்படி அடி வச்சேன்
கடவுள அன்னைக்கே 40 பேத்துக்கு விசா கொடுத்தோம் நான். நல்ல பேர் எடுத்திருக்கிறேன். அது எப்படி கொடுத்தேன்? எப்படி? மாமனா ஓடு 3 அடுக்கு மெத்த. என் மாமன் நல்ல விளக்கம் கொடுத்து வலது கால எடுத்து வச்சு அப்படின்னா நான் பொண்ணா போறது ராசிடா. மேல 40 பேர் பங்காளிச்சாலும் சோறு தூங்கிட்டு நான் இப்படி அடி வச்ச மாதிரி இடது கால தூக்கிட்டு வச்ச மாதிரி வடக்கால பக்கம் சிவரு மட்ட மண்ணு சாச்சு. பத்தியா அவள ராசி 40 பேர்த்த ஒரே நாள்ல தூக்குறவா. நீ போன நேரம் தான் அந்த 40 பேர் செத்து இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நேரத்துல நீ வயசுக்கு வந்திருக்கிற. அப்பேற்பட்ட நேரத்துல நீ தாலி கட்டிக்கிட்டு போயிருக்கிற. செத்துட்டாங்களா? இல்ல அதான் முட்டு முட்டா பேசிக்கிட்டாங்களா? ஆமா. இந்த உலகத்திலே விலைமதியாத பொருள் என்ன தெரியுமா அம்மா? இந்த கற்பு. பெண்களுக்கு கற்பு தான். இந்த கற்பு தான் கண்ணாடி போன்று. கண்ணாடி போல இருக்கும். கண்ணாடி எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறோமா அந்த மாதிரி வச்சிருக்கணும். பத்திரமா வச்சிருக்கிறவரை வச்சிருக்கலாம். கண்ணாடி நல்லா இருந்தா தான் முகம் பார்க்கலாம். கை தவறி விட்டுட்டா கீழே வந்து கண்ணாடி உடைஞ்சு போயிடும். உடைஞ்ச கண்ணாடியில முகமாக்க முடியுமா? முடியாது. அது என்ன செய்யறோம்? தூக்கி குப்பையில போட்டு. அதுக்குத்தான் பெண்களுக்காக ஒரு அருமையான பாடல். கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகலமே கண்ணிமை போல் காக்க வேண்டாம் பெண்குள்ளமே. கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகலமே கற்பொன்றுதான் அணிகலமே கண்ணிமை போல் காக்க வேணும் கண்ணிமை போல் காக்க வேணும் பெண்குள்ளமே. கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகலமே அற்ப சுகத்திற்காக ஆசை கொண்டு ஆசை கொண்டு கற்பழித்தால் என்ன லாபம்? கற்புடனே கணவன் சொல்லை கொண்டு கற்புடனே கணவன் சொல்லை கொண்டு வாழ்ந்தால் சொர்க்கத்தில் வந்தனுக்கு இடம் உண்டு. ஏன் சொல்றேன்னா இந்த கற்ப பாதுகாப்போடு வைத்திருந்த தன் கணவனே பாதத்தை கண்டு எந்த ஒரு பெண்ணா பிறந்தவள் வாழ்கிறாளோ அவளுக்கு மட்டும்தான் சொர்க்கத்துல இடம் உண்டா. கண்ணுல ஒரு தூசு படம் வந்தா இமை எப்படி பாதுகாக்கிறது? டக்குனு முடிக்குது. அது மாதிரி பாதுகாக்க வேணுமா? அப்படி இந்த பூலோகத்துல வாழ்ந்த பிறகு தெரியுமா இதயத்தில் கற்பு தன்னை நிலை நிறுத்தி இதயத்தில் கற்பு தன்னை நிலை நிறுத்தி அந்த யமனையை வீட்டிருந்தால் கதிரவனை மறைத்தால் இன்னொருத்தி கதிரவனை மறைத்தால் இன்னொருத்தி தன் கற்பை மனதிலே நிலை நிறுத்தி என்ன சொன்னப்போ இதயத்தில் கற்பு தன்னை ஒரு பெண்ணா பிறந்தவா இறந்த கணவனை உயிர் மீட்டு கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. நீ கம்பி ஆட்டு விட்டு பிச்சுக்கிட்டு வந்து ஒரு கணவன் இறந்தவனையே உயிர் மீட்டிருக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட சாமர்த்தியம் உள்ளவளா? பதிவிரதாத்தனம் குறையாமல் இருந்தாலும் சாவித்திரி தன் கணவன் சத்துவான் சாவித்திரி இருக்காங்களே தன் கணவனை யமனோடு வாதாடி உயிர் மீட்டா மீட்டிருக்கிறான். இந்த பதிவிரதாத்தனம் குறையாமல் இருந்தனால அப்ப பெண்ணா பிரதி எப்படி இருக்கணுமா? உயிரை விடவும் கற்பு உயிரை விடவும் கற்பு உயர்ந்ததம்மா இத உயிராக எண்ணி எண்ணி வாதிடம்மா. உயிரை விடவும் கற்பு உயர்ந்ததம்மா உயிராக எண்ணி எண்ணி வாதிடம்மா. மயிர் விழித்தால் இறக்கும் மாநிலமே மயிர் விழித்தால் இறக்கும் மாநிலமே அன்னை மாலை போல் வாழ்க வேண்டும். உயிரை விடவே நம்ம உயிரே போன கூட இந்த கற்பு நமக்கு முக்கியம் பாதுகாக்க வேண்டுமா? உயிரே போனாலும் ஒருத்தர் அது மாதிரி மிருகம் இருக்கிறது 5 அறிவு உள்ள மிருகம்
கவரிமான் காட்டில மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன் உடம்புல இருக்கிற ரோமமானது ஒரே ஒரு ரோமம் கீழே விழுந்துட்டா கூட அது கண்ணால பாதி நம்ம ரோமம் வச்சு பாறாங்கல்ல தன் தலையடித்து தானே தற்கொலை செய்யுமா வாழ்ந்தால் அப்படி வாழ வேணுமா இல்ல அந்த மான் எப்படி இருந்ததோ அது மாதிரி இருந்த விட வேணுமா அவிசாரி தாசி வேசின்னு பேர் எடுத்து வாழக்கூடாது தப்பு செய்தா ஊருலகம் தெரிஞ்சிடுமா தப்பு செய்தால் ஊருலகம் தெரிஞ்சிடுமா தப்பு செய்த விட்ட கற்பு அது உலகத்துல ஒருவன் கணவன் செலவு பண்ணி ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் செய்து வீட்டுல விட்டுட்டு வெளியில போனா கூட நம்ம கணவன் வர வரைக்கும் நம்ம பத்திரமா இருக்கணும்னு நினைக்கணுமா பொண்ணு வேற ஒருத்தவர் மேல ஆசைப்பட்டு தவறா நடந்துகிட்டு இருக்கும் போது போன புருஷன் திடீர்னு வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற நம்ம கண்ணால பாத்துருவான் பாத்துட்டு ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்துல போய் அடிக்க போகும்போது ஓடி புருஷன் காலில் வீழ்ந்து கும்பிட்டு சாமி நான் ஒரே ஒரு தடவை தப்பு செய்தேன் என்ன மன்னிச்சிருக்க நான் அந்த தவறை செய்ய மாட்டேன்னா போன கற்பு வரப்போகுதா அதுக்குதான் பாடிருக்காங்க தப்பு செய்தால் ஊருலகம் திருந்திடுமா நம்ம தப்பு செய்த விட்ட கற்பு அது திரும்பிடுமா கற்புடனே பெண்கள் எல்லாம் வாழ்க வேண்டாம் கற்புடனே பெண்கள் எல்லாம் வாழ்க வேண்டாம் எங்கள் கொஞ்சம் குப்ப தங்கராஜன் சொல்லி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் என்றால் நாடு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுக்கா இன்னும் மந்தமாடி என்றால் மற்ற நாட்டுக்கு சமம் நாடு இந்த ஊர்ல என்னோடு சில ஆண்டுகளாக நடித்துக் கொண்டிருந்தேன் அருமை மைக்குனர் பெரியசாமி தெரியாத கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் நம்ம கடலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இந்த மாவட்டங்களிலே இந்த மன்னம்பாடிங்கிற கிராமம் எங்கே இருப்பது என்று எடுத்துக்காட்டாகத்தான் எல்லா நாடுகளிலும் நடித்து எல்லா ஜமாக்களிலும் நடித்து பேரு புகழ் பெற்ற மன்னன் மறைந்த மாமேதை ஊரு கட்டியாக்காரன் சாதாரணமான கட்டியாக்காரன் நினைச்சா அப்படியே ஒரு காமெடி நினைச்சா ஒரு அப்பேற்பட்ட பெரியசாமி மன்னமடி நொல்லே வந்தாலே அப்படி கூட்டம் தான் அவரை இந்த வார்த்தையை சொல்றிய அந்த கோபமானது வருமா பத்தியா சொல்லு சொல்லு பாப்பா அதை விட அப்ப நாங்க எப்ப போகும்னு பாக்குறியா இல்ல அவன் போய் படுத்துக்கிட்டான்னு நீங்க அவனை கொடுத்தா நீங்க ஆமா நேரம் வரும்போது யாரு பிடித்து வைத்தால் நிற்பது கிடையாது ஒண்ணு கூட போனேன் ஒரு 3 சக்காளி உட்காந்துட்டு நீங்க எப்போ தூக்கி விட்டுட்டேன் தூக்கி விட்டேன் அது போல அவரு காலமெடுத்த பிறகு மீண்டும் மறுபடியும் இந்த ஊரு பெயரை எடுத்து கொடுப்பதற்கு அருமா மேய்த்துனர் ரங்கநாதன் மறுபடியும் உருவாயிருக்கிறாரு என்னடி என்ன ஒரு வாத்தியார் ஆடினாரு அப்படின்னு கேட்டா மன்னபடி வாத்தியாரு பெரியசாமி ஆடினாரு ராமணி போய் கேப்பான் ஒரு சுதி மதி கெதி சுதி மதி இருக்கலாம் சொல்றது கேளுடி எங்க இருடி பவுடர் போட்டு இப்ப நீ பவுடர் போட்டு வெளில வந்துட்ட ஆடுறதுக்கு என்ன இருந்தா இப்ப சாப்பாடு போட்டு உனக்கு சாம்பார் ஊத்தி கொடுக்கும் போது சாப்பிடும் போது என்ன இருந்தா சுவையா இருக்கும் உப்பு இருந்தா ருசியா இருக்கும் அது மாதிரி சுதியும் மதியும் கெதியும் சுதினா என்ன மதினா என்ன கெதினா என்ன சொல்லு சுதி மதி கெதி தாளகாரம் மத்தலகாரம் பொட்டுக்காரம் இது சுதி இது மதி இது கெதி அது இல்லன்னா நீ பாடுறா எப்படி உப்பு இல்லாத சாம்பார்ல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அத வாசிக்கிறாரு அது ஒரு பெருமை என் கூட ஆடும்போது சின்ன சேலம் பக்கம் கல்லூரி நான் சொன்னேன் அப்படி இந்த மண்டபாடி நகரத்துல என்ன சாமி அம்மா ராஜா ராணி அல்லவா அவர்களுக்கு திருவிழா ஏற்படுத்தி ஓரிரவு தாமலம் அல்லவா இந்த இரவு நாடகத்தை முடித்து நாளைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சித்தலூர்ல நாளை நாடகம் புரிகிறதா அதனால விடாமல் இந்த மாதம் 30ஆம் தேதி 31 தேதி வரைக்கும் நாமளை வாங்கி வச்சு பங்குனி 3 தேதி வரைக்கும் வாங்கியிருக்கு விடாத நாடகம் அதனால நாடகத்தை நாடகமாவும் விறுவிறுப்பாவும் சுறுசுறுப்பாவும் நடத்தி காட்ட வேண்டும் புரிகிறதா அவருக்கு
இத்தாக்கி சபையில நாடகம் வந்து முடிஞ்சு நஞ்சாரி பேர் என்ன கடலூர் மாவட்டம் தென்குடி வட்டம் மங்களூர் ஒன்றியம் ஒரு சொந்த ஊரு ஆவட்டிக்கு பக்கத்துல பொடையூர் மாப்படையூர். உங்க பேர் குமார் நாடகாசிரியர். என்ன பேரு? குமார் நாடகாசிரியர். அது எப்போ? பகலிலே ஆண்காலம் என்று சொல்லக்கூடிய பகல் காலம் நீக்கி பெண்காலம் என்று சொல்லக்கூடிய இரவு காலங்களிலே ஆண்களாக இருந்தவளோ இந்த பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் உடுத்து சமைக்குவது அல்லவா? இதுக்கு என்ன பேரு? வணக்கம் மணிகண்டா, சத்தத்தை உண்டாக்காது. விளக்கம் புரிந்ததா? ஒரு பிரிவானது எங்களுடைய பட்டணமா மதுராபுரி பட்டணம். என்ன பட்டணம்? தென் மதுராபுரி பட்டணம். தென்மதுராபுரி பட்டணத்தில் வரக்கூடிய என் தம்பி இருக்கிறாரு சவுந்தர பாண்டியன். அந்த சவுந்தர பாண்டியன் சரி தாயாராகிய கலாபதிக்கும் வெகு காலமா குழந்தை இல்லாமல் இருந்து வெள்ளிங்கிரி வாசகராகிய எறும்பு கடை யானை முதல் 81,100 சிவ பேடுகளுக்கும் படி அளக்கக்கூடிய வரவேற்றியார் இருக்கிறாரு. அன்னவரை நோக்கி தியானபாதி செய்த உடனே அந்த சிவனுடைய அருளால் சீதாள குலக்கரையில் சொல்லுங்கம்மா. சிவனுடைய அருளினால சீதல வந்த குலக்கரையிலே தாமிர தடாகத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தேன். என் தாய் தந்தைக்கு வெகு காலமா குழந்தை இல்லாம என்னை எடுத்து முத்தமிட்டு சிவனுடைய அருளினாலும் சீதல வந்த குலக்கரையிலே தாமிர தடாகத்தில் பிறந்ததினாலே எனக்கு பேரோ ஸ்ரீதேவி. என்ன பேரு? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி என்று பேர் நாமத்தை சூப்பிட்டு 4 மேனி பொது மாத்திரம் வந்து நான் பாடகதா தலையில கல்யாணம் செய்யும் பருவம். சரி
அப்படி இருக்கும்போது ஆ. இன்றைய இன்றைய நாளில் தாய் ஆ. தந்தை ஆமா. இருவரும் என்ன அழைத்திருக்காங்க. மகளாகிய சீதேவி வந்திருப்பதாக தன அது உருவாக்கி உன்ன வேற காணாதோடி தாலிமா அங்க யார் அரசே மகளாகிய சீதேவி உண்மையை தெரிவிக்கிறேன். ஆ. வந்திருக்கா? வந்திருக்கு. ஏன் அப்படி யார் வாங்க பாப்பா. என் புள்ள வந்திருக்கு தேடி பாப்பா என்ன கேட்ட? என் புள்ள வந்திருக்குதா எனக்கு வரல. தாய் யாரு தந்தையார் இருக்காங்களடி அம்மா அப்பா பண்றாங்க. பாக்கலாமா ஒப்பன்னைக்கு ஒரு ஆய்வா இருக்கும். எப்படி மனசுக்கு தெரியும்? ஆண்டி உன் வாயை வச்சுக்கிட்டு அடக்கி இருக்காத மூக்கெல்லாம் நழுவிடுச்சு. ஒருவன் சாக சொன்னாலும் நோக சொல்லக்கூடாதுரி நீ ஒரு ஆய்வா இருக்கலாமா? அல்லது கண்ணே சீனி அல்லது தந்தையே சரி. தந்தைய சருளோ அப்பா ஏம்மா? அம்மா கண்ணே தங்களுடைய பாதத்துக்கு சரியா? மகளாகிய ஸ்ரீதேவி அப்பு பிரதமு வாயு தெய்வ ஆகாசம் என்று சொல்லக்கூடிய ஆமா, ஆமா. இந்த 5 பஞ்ச பூதங்களையும் 5 மலராகவே நினைத்து அதை தங்களுடைய பாதத்தில் நான் காணிக்கை செலுத்தி கொடான கோடி மலர் கண்ணே அம்மா மாதர் குலா எங்க மாணிக்கம்மா முத்து அம்மா மாதர் குலா எங்க மாணிக்கம்மா முத்து என் கண்மாணியே என் பாதாரவிந்த தயாதாரமாகவே நீ பாதாரவிந்தத்தை ஆதாரமா படித்ததுனால சுகமாக வந்திருப்பது